नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मन युज़लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात ऊसीकुम इबादल्लाहि व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या निसा अन्नबी लस्तुन्न का अहदिम मिनन निसा इनित्तक़ैतुन्न सदक़ल्लाहु मौलानल अज़ीम वक़ाल नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला युमिनु अहदुकुम हत्ता यकून हवाहु तबअन लिमा जीतु बिह सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய மதரசா அன்வாருல் ஹுதா நிஸ்வான் அரபு கல்லூரியினுடைய சிறப்பான பட்டமளிப்பு விழா நமது ஜாமியா மஸ்ஜிதினுடைய வளாக திறப்பு விழாவோடு இணைந்து இங்கே நடைபெறும் இந்த பாக்கியமான நிகழ்வுக்கு தலைமை தாங்கி தங்களது திருக்கரத்தால் சனது வழங்க இருக்கிற எங்களது ஆன்மீக ஆசான், கடலூர் மாவட்டத்தினுடைய அரசு காசியும் JMA அரபிக் கல்லூரியின் பாக்கியம் நிறைந்த முதல்வருமான சங்கை மிக்க அல்லாமா நூருல் அமீன் ஹஜரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை சகோதரர், நமது ஜாமியா மஸ்ஜிதின் இமாம் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் ஹஜரத் மன்பை அவர்கள், இங்கே சிறப்பாக எனக்கு முன்னர் உரையாற்றி அமைந்த பெருமக்கள், நன்றி உரை நவில இருக்கிற பாசம் நிறைந்த முகமது உஸ்மான் ஹஜரத் மன்பை போன்ற பெருமக்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த சபையில் இன்னும் அதிகமாக மாணவர்கள், உலமாக்கள், சங்கைமிக்க தாய்மார்கள், நமது ஊரின் பெருமக்கள்
அல்லாஹ் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. சங்கை மிக்கவர்களே, நமது சிறப்பான இந்த நிஸ்வானுடைய பட்டமளிப்பு விழாவில் நாம் பெற்ற பெண் மக்களுக்கு சனது கொடுக்கிறோம். அவர்களுக்கு சனது கொடுப்பது பாக்கியங்களில் மிகச்சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை வார்த்தெடுப்பதில் தனி கவனம் வைத்தார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளிலும் பெண்களை நிறுத்தி அழகு பார்த்தார்கள். ஒன்றும் இஸ்லாம் பெண்களை முடக்கவில்லை, ஓரமாக்கவில்லை, வீட்டுக்குள் கட்டுப்படுத்தவில்லை. எல்லா சுதந்திரங்களையும் மார்க்க அனுஷ்டானங்களுடன் கூடி கொடுத்தது. எல்லா சுதந்திரங்களையும் மார்க்கத்தின் அடித்தளத்தை இதயத்தில் பதிய வைத்த பின்னால் கொடுத்தது. சருகிவிடக்கூடாது என்பது மாத்திரம்தான் நமது இலக்கு. ஒரு பெண்ணுக்கே உள்ள சில பாக்கியங்களில் பெண்மையின் பொறுப்பு அது. ஒரு பெண்மை என்றாலே மென்மை இருக்க வேண்டும். முதல் விஷயம், அந்த மென்மை கல்வியால் கெட்டு போகிவிடக்கூடாது. துறைகளுக்குள்ளே அவர்கள் வரும்போது கெட்டு போகிவிடக்கூடாது. மார்க்கம் சார்ந்த இடத்தில் அவர்களை நிறுத்தி மென்மைப்படுத்தி பின்பு நாம் கொடுக்கிற போது பெண்மையின் சொத்தாக இருக்கும் மென்மை பாதுகாக்கப்படும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்க உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வந்த ஒரு கூட்டம் கொஞ்சம் தாறுமாறாக நடந்து கொண்டார்கள் வார்த்தைகளால். அது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிக்கு போய் சேர்ந்திருக்காதோ என்று எண்ணிக்கொண்ட ஆயிஷா அந்த வார்த்தையை தாங்க இயலாமல் கொஞ்சம் ரகசியமாத்தான் சொன்னாங்க ஒரு வார்த்தையை. அது நபியவர்களை ஒரு வகையான சோதனையில் ஆழ்த்துகிற வார்த்தையை உச்சரித்தாங்க. கோபப்பட்டாங்க ஆயிஷா. கொஞ்சம் கடுமையாக ஆயிஷா மாறுகிறார்கள். அப்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கி பிர்ரிஃப்கி ஆயிஷா, ஆயிஷா உங்களின் சொத்து மென்மை பாதுகாத்து விடுங்கள் என்றார்கள். அவர்கள் தவறல்ல, உணர்ச்சி வசப்படல்ல, நியாயமான இடத்தில். சராசரி ஒரு பெண் தன் கணவன் குறித்து யாராவது குறை சொன்னால் தாங்க மாட்டார்கள். தடித்த வார்த்தைகளை உள்ளே நுழைந்த தூதர்கள் சந்திக்க வந்தவர்கள் வெளிப்படுத்த அந்த வார்த்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் செவியில் விழுந்தபோது தாங்கும் சக்தியில் அவர்கள் பலகீனப்பட்டு கொடுத்த வார்த்தை தான் கணம். அந்த கணம் வல்லல் நபி விரும்பவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒய்யாக்கி வல் உனுஃப், ஆயிஷா மென்மை உங்கள் சொத்து, கடினம் அது எச்சரிக்கை பெற வேண்டிய விஷயம் என்றார்கள். கடினத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நாவோ உணர்வோ கடினத்தை நோக்கி பயணிக்க கூடாது. அல்லாஹ் நமது வீட்டு பெண்களுக்கு தௌபீக் செய்வானாக. பெண்கள் கடினமானால், கடுமையானால் வீடு நிம்மதி இழக்கும். பெண்கள் கடுமையானால் வீடு நிம்மதி இழக்கும். அவர்களின் சொத்து மென்மை என்கிறார்கள் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் பெண்மையை மென்மையாகவே பார்க்கிறோம். உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் விவகாரத்தில் அவங்க ஜெயிக்கட்டும், நீங்க தோத்துருங்கன்னு சொன்ன செய்தியை நான் 1000 முறை சொல்லி ஆனந்தப்பட்டேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. நீங்க மட்டும்தான் ஆமீன் சொல்றீங்க. பெண்கள்கிட்ட தோக்கணும்னா ஆமீன் சொல்றதுக்கு ஆண்களுக்கு மனசு இல்லையோ? தோற்று விடுங்களே. இன்னி உஹிப்பு அன் நகூன மஹ்லூபன் கரீமா, என் மனைவியை ஜெயிக்க விட்டு நான் தோற்று போக பிரியப்படுகிறேன். மனைவி ஜெயிக்கிறது இல்லை, ஜெயிக்க விட்டு சொன்னவர்கள் சாந்த நபிகள். அவங்க ஜெயிக்கணும், நான் ஜெயிக்க விடுவேன், நான் தோற்று போவேன். தோற்று போக பிரியப்பட்டு எனக்கு ஏன் தெரியுமா? அவங்க மென்மையை நீ மோதி ஜெயிப்பது அல்ல உன் ஆண் அழகு. அங்கே நீ மென்மையாக வேண்டும், அவங்க ஜெயிக்கணும். அதை விட நான் எல்லா இடத்துலையும் சொன்னது, பெண்களிடத்தில் தோற்று போங்க. அந்த தோல்வி உலகத்தில் சங்கையான ஒரு தோல்வி இருக்குமா? ஒரு கணவன் மனைவியிடத்தில் தோற்கும் தோல்வி சங்கையான தோல்வி. மஹ்லூபன் கரீமா, தோல்விக்குனாலே சங்கை இருக்காது, சங்கடம் தான் இருக்கும். மனைவிட்ட தோத்துட்டீங்கன்னு அது சங்கை என்றார்கள். அல்லாஹ் அந்த இடத்தில் நம்ம பேரையும் பதிவு செய்வானாக. நான் தோத்து போய் மட்டும்தான் பழகினேன், நான் ஜெயிக்கல எங்கள் வீட்டில். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு என் வீட்டில் அத்தனை கண்ணியத்தையும் நசீபாக பெற்றிருக்கிறேன். தோற்ற போதெல்லாம்
நீங்கள் கண்ணியம் பெறுகிறீர்கள் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். இய்யாக்கி வல் உனூஃப், கொஞ்சம் கடினம் ஆயிஷா, அது எச்சரிக்கை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடினம் வேண்டாம். அவங்க தப்பு தான் பண்ணாங்க. ஆயிஷா கேட்குறாங்க, அவங்க சொன்ன வார்த்தை அல்லா தஸ்மா மா காலு யா ரசூலல்லாஹ், அவங்க சொன்ன வார்த்தை காதில் விழவில்லையோ? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொன்ன பதில் உன் காதில் விழவில்லையா? எவ்வளவு நாசூக்காக, அருமையாக, அமைதியாக, அன்பாக, இன்னொரு பக்கம் மென்மையாக என் பதிலும் வெளியானது. இன்னொன்று தெரியுமா? அவர்கள் என்னை சாபமிட்ட போது அதை அங்கீகரிக்க மறுத்த அல்லாஹ் என் பதிலை அங்கீகரித்தான் என்றார். அங்கே அங்கீகாரம் இல்லை என்றான் அல்லாஹ், என் பதிலை அங்கீகரித்தான். சங்கை மிக்கவர்களே, பெண்களை எல்லா இடத்திலும் நிறுத்தி அழகு பார்க்கிறோம். கட்டுப்பாட்டின் கீழ் அவர்களை கொண்டு வருவோம். அவர்களை அடக்குவதல்ல, அடக்குமுறை செய்ய வேண்டாம். ஏன்? அவர்கள்தான் ஜெயிக்கணும், நீங்கள் தோற்று போக வேண்டும் என்கிற அளவிற்கு அவர்களின் உரிமையை, சுதந்திரத்தை, கண்ணியத்தை, மகத்துவத்தை, அவர்களின் மாண்பை உலக அரங்கில் கொண்டு நிறுத்தியவர்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க கொண்டு நிறுத்தினார்? அப்படி பெருமானார் அவர்களை வைத்து பாடம் நடத்திய பாடம்தான் இன்றைக்கு எல்லா துறைகள், குறிப்பாக ஹதீஸின் துறை, அது ஆழமான துறை. ஹதீஸின் துறை ஆழமான துறை. பெண்ணம்பெரிய சஹாபிகளே அந்த துறைக்கு வரவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வைத்த அன்பு உங்களுக்கு தெரியும், நெருக்கம் தெரியும், தொடர்பு தெரியும், கொடுத்த அவகாசங்கள் தெரியும். ஹதீஸுக்குள்ளே நீங்கள் நுழைந்து பாருங்கள். புகாரி ஷரீஃபிலே, திருமதியிலே அபூபக்கர் சித்தீக் அறிவித்த ஹதீஸ் ரொம்ப ரொம்ப சொற்பம் இல்லை. அவர்களுக்கு பயம், ஹதீஸை கொஞ்சம் வார்த்தைகள் கூடுதல் குறைவுகள் வந்துவிடக்கூடாது என்று. ஆனால் ஹதீஸ் துறைகளுக்குள்ளால் சஹாபியத்தான பெண்களுக்கு அங்கீகாரம் நபியிடத்திலிருந்து கிடைக்கிறது. புகாரி ஷரீஃபை திறந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 31 சஹாபியத்தான பெண்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஹதீஸையே அறிவிக்கிறார்கள். 31 சஹாபியத்தான பெண்கள், நபியை கொண்டு ஈமான் கொண்டு நபியிடத்தில் பையாத்தான 31 பெண்கள். இமாம் முஸ்லிம் அவர்களின் புனித முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் 36 பெண்களின் ஹதீஸை, சஹாபியத்தான பெண்களின் ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். 36 சஹாபியத்தான பெண்கள். இமாம் திருமதி தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபில் 46 சஹாபியத்தான பெண்களை அவர்களின் பெயரின் கீழ் ஹதீஸை கொண்டு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் அறிவிக்கிறது லேசான காரியம் அல்ல. சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை கொஞ்சமும் கூடுதல் குறைவு இல்லாமல், இன்னும் பேணுதல், அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கூட பொருள்பட்ட இன்னொரு வார்த்தையை மாற்றிவிடாமல், பொருள்பட்ட வேறு ஒரு சொல்லை பயன்படுத்தாமல், எந்த வார்த்தையை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சரித்தார்களோ அந்த வார்த்தையை உலக அரங்கில் இன்றைக்கும் எடுத்து பார்க்கிற போது அஸ்மா அறிவித்தார்கள், உம்மு சலமா அறிவித்தார்கள், ஆயிஷா அறிவித்தார்கள் என்று அந்த பெருமக்களின் பெயர்களுக்கு பின்னால் தான் அந்த ஹதீஸையே உலகமே அறிய முடியும். இமாம் திருமதி 46 ஹதீஸுகளை, 46 சஹாபியத்தான பெண்கள் அறிவித்த ஹதீஸுகளை எங்கள் ஆலிமாக்களுக்கு நான் சொல்கிறேன், முபல்லிகாக்களுக்கு சொல்கிறேன். 3 ஆண்டு காலம் கொடுத்த கல்வி நீங்கள் மொத்தமும் போதுமாக்கி கொள்ளப்பட வேண்டிய கல்வி அல்ல. நீங்கள் திறன்களை வளர்ப்பதற்காக தரப்பட்ட கல்வி, மார்க்கத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்காக தரப்பட்ட கல்வி, மார்க்கத்தின் ஆழத்தில் முங்குவதற்காக தரப்பட்ட கல்வி, மார்க்க பயணத்தில் லட்சோப லட்ச மக்களை நீங்கள் கொண்டு சேர்ப்பதற்காக தரப்பட்ட கல்வி. வளர வேண்டும், இன்னும் வளர்க்கவும் வேண்டும், உங்கள் கடமை. அல்லாமா இப்னு மாஜா 60 சஹாபியத்தான பெண்களின் ஹதீஸை தங்களது இப்னு மாஜாவில் பதிவு செய்கிறார். நான் எல்லா கிதாபுகளையும் போக நேரம் இல்லை, சிஹாவு சித்தாவை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். 5 லட்சம் ராவிகள் இருக்கிறாங்க, ஹதீஸின் அறிவிப்பாளர்கள். எவ்வளோ இருக்கிறாங்க? 5 லட்சம் மொத்த ராவிகள்.
ஹதீஸின் அறிவிப்பாளர்கள். அதில் 75,000 பேர்கள் பெண்கள். 5 லட்சம் ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் 75,000 பேர்கள் பெண்கள். எங்கே வருத்தப்படுகிறோம்? நமது பெண்கள் ஏன் இன்றைக்கு தூரமானார்கள்? எங்கள் நிஸ்வான்கள் பிறக்கவில்லை என்றால் இன்னும் நாம் மார்க்கத்தால் பலவீனப்பட்டு போவோம். உங்கள் பிள்ளைகளை இங்கே சேர்ப்பதில் உங்களுக்கு நிறைய கடமைகளும் கடப்பாடுகளும் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளால் நீங்கள் கொடுக்கிற மார்க்கம் நாளைய தலைமுறைகளை இந்த மண்ணில் மிகச்சிறப்பான இடத்தை நோக்கி பயணிக்க செய்யும். இமாம் இப்னு மாஜா, நான் சஹாபியத்தான பெண்ணை மட்டும் தான் சொல்றேன், நபியினுடைய புனித இடத்தில் ஈமான் கொண்டு சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் பைஅத்தான பெண்களை மாத்திரம்தான் இந்த அறிவிப்பாளர்களின் பட்டியலில் நமது ஷிஹாபு சித்தாவின் அங்கீகரிக்கப்பட்ட உலகத்தின் மகத்தான துஆவை பெற்ற நமது இமாம்களின் அந்த ஹதீஸ் பட்டியலின் பெயர்களை மாத்திரம் தருகிறேன். அல்லாமா இப்னு மாஜா கிட்டத்தட்ட 60 சஹாபியத்தான பெண்கள் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருள்வாயில் இருந்து பிறந்த செய்திகளை ஹதீஸாக கொண்டு சமர்ப்பிக்கிற அந்த பாடத்தை கொண்டு தந்திருக்கிறார்கள். அல்லாமா நஸை 65 ராவிகளை, சஹாபியத்தான பெண்களில் 65 பெண்கள் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் செய்தியை உலகத்திற்கு கொண்டு காட்டும் இடத்தில் 65 நபித்தோழர்களில் பட்டியலில் இருக்கிற அந்த பெண்மணிகள் அறிவிப்பாளர்களாக வந்திருக்கிறார்கள். நிறைவாக அல்லாமா அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது புனிதமான ஹதீஸ் கிரந்தத்தில் 75 சஹாபியத்தான பெண்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை கொண்டு உலகத்திற்கே வெளிச்சம் காட்டியிருக்கிறார்கள். 75 பேர்கள் அபூதாவூதிலே ராவிகளாக சஹாபியத்தான பெண்கள் அங்கீகாரம் பெறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்புத்துறைக்கு பெண்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் எழுத்துத்துறையிலும் கொடுக்கிறார்கள். உங்கள் பெண்களுக்கு எழுத கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொன்ன ஹதீஸை தாண்டி தன் அன்பு மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஷிஃபாவுல் அதவியா என்ற எழுத்தாளர் பெண்மணியை எடுத்துக்கொண்டு நிறுத்துறாங்க. அம்மாட்ட போய் ஏற்கனவே அம்மா இஸ்லாம் ஜாஹிலியா காலத்தில் படிச்சிருக்கிறாங்க எழுத்துத்துறையை. பெருமானாருக்கு கல்யாணம் ஆகுது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவோடு. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய மக ஹஃப்ஸா கூப்பிட்டு வர்றாங்க. யார் இடத்துல? ஷஃபாவுல் அதவியா இடத்துல. ஷஃபாவுல் அதவியா எழுத்துத்துறை சார்ந்த பெண்மணி. அம்மாட்ட கூட்டு வந்து ரசூல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷஃபா, என் மனைவி ஹஃப்ஸா ஒப்படைக்கிறேன். அவங்க எழுத தெரியாது என்பதற்கல்ல, எழுத்தில் அவர்கள் அழகான எழுத்துக்கு சொந்தமாக வேண்டும். என் மனைவியின் எழுத்து அப்படி இருக்கணும். யார் நபிகள் நாயகம்? பெண்களுக்கு கொடுத்த மகத்துவம், உரிமை, கண்ணியம், அவர்கள் எங்கே ஜொலிக்க வேண்டுமோ அங்கே ஜொலிக்க வைத்த அழகு பார்த்த இடம். என் மனைவி எழுத வேண்டும், அழகான எழுத்துடையவளாக இருக்க வேண்டும். அம்மாவுடைய கையெழுத்து அவ்வளவு அழகு. அன்னை ஷஃபாவுல் அதவியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு கற்றுத்தருகிறார்கள் என்பதை தாண்டி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை காரூணி சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். நாங்கள் ஏன் இந்த பெண்களை மார்க்கம் சார்ந்து வளர்க்க ஆசைப்படுகிறோம்? ஒரு காலத்தில் நாம் சொன்னதுண்டு, வீட்டுக்கு ஒரு ஆள் ஆலிமாக்குங்கன்னு சொல்லுவோம். ஆண்களை வீட்டுக்கு ஒரு ஆள் ஆலிமாகணும். அப்போ அந்த காலத்தில் எங்கள் தகப்பனார் என்ன ஆக்கினாங்க? நாங்கள் 5 பிள்ளைங்க, எனக்கு 2 அண்ணன் 2 தம்பி. பாப்பா என்ன ஆலிமாக்குனாங்க? அவங்க 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, பொருளாதாரத்திலே, வாழ்க்கையிலே, வளத்திலே, படிப்பிலே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம சகோதரர்கள், அவங்களுடைய நலனுக்கு நம்ம துஆ செய்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அவன் கொடுத்த பாக்கியம், உலகமெல்லாம் இந்த தீனை உம்மத்தின் இதயத்தில் ஹயாத்தாக்குற தௌஃபீக் செய்தார். நான் நினைத்து மகிழ்ந்ததுண்டு. அல்லாஹ் தகப்பனாருடைய மனசில் அண்ணனுக்கு கொடுத்துருக்கலாம், தம்பிக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு ஆள் ஆலிமாகணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை ஊரில் இருந்துச்சு. அவன் தேர்ந்தெடுத்தான். வாழ்க்கையிலே அதை நினைத்து நான் சந்தோஷப்படாத நாட்கள் இல்லை, பெற்றோர்களுக்கு துஆ செய்யாத நாட்கள் இல்லை. நமக்கு கொடுத்த பெரிய நியாமத்து நம்ம இந்த இல்முடையவங்களாக வாழ்ந்தது.
சொத்துக்களும் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் நம்முடைய காலடியை 1000 தடவை முத்தமிட்டுக் கொண்டிருக்கும். அதல்ல பெரிய பெருமை, புகழ். அல்லாஹ்வோடு ரசூலோடு மார்க்கம் சார்ந்த இந்த ஞானத்தோடு கிடைத்த அந்த புகழுக்கு நிகர் துன்யாவிலே இன்னொரு புகழ் இல்லை. அல்லாஹ் நம்முடைய ஆலிம் பெருமக்களை இன்னும் வளரமாக்குவானாக. உங்கள் பெண்களுக்கு நீங்கள் தர வேண்டும் மார்க்கத்தை. ஆனால் பெண் மக்கள் விஷயத்தில் நாங்கள் சொல்றது வீட்டுக்கு ஒரு பெண் அல்ல, உங்களுக்கு 3 பெண்மகள் இருப்பார்கள் என்றால் 3 பெண்ணையும் ஆலிமாக்களாக முபல்லிகாக்களாக ஆக்கி விடுங்கள். ஏன்? ஒவ்வொரு பெண்ணும் நாளைய தலைவிதியை மாற்றுகின்ற ஒரு சமூக தலைவியாக. அவர்கள் மடிதான் முதல் பள்ளிக்கூடம். அவர்களிடத்தில் பிறக்கிற பிள்ளைகள் தீனை சுமக்க வேண்டும். அது ஒரு தாயால் மாத்திரம்தான் முடியும். தந்தையின் பராமரிப்பை தாண்டி தாயின் அருமையான அந்த வளர்ப்பு மகத்தானது. ஆரம்ப காலங்களில் தந்தை எங்கெல்லாமோ இருப்பார், தாய் தன் பிள்ளையை வளர்ப்பதிலும் வார்த்தெடுப்பதிலும் அவளுக்குள் மார்க்கம் இருக்கும் என்றால், மார்க்கத்தின் ஞானம் இருக்கும் என்றால், அந்த பிள்ளைகள் இந்த மண்ணின் வழிமார்களாகவே நடமாடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு 3 பெண் மக்கள், 3 பெண் மக்களும் ஆலிமாவாக்கப்பட வேண்டும். வீட்டுக்கு ஒரு ஆலிம்ங்கிறது அது ஒரு பரக்கத்து என்ற நோக்கத்தில் சொன்னார்களோ இல்லையோ, இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பெண்கள் மார்க்கத்தோடு அருமையான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவங்க கணவனுக்கு அந்த அம்மா பாக்கியமாகி விடுவாள். அவள் மடியில் வளருகிற பிள்ளைகளுக்கு பாக்கியமாகி விடுவாள். நான் இமாம்களை ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். இமாம் ஷாஃபி ஆகட்டும், இமாம் அஹமது பின் ஹம்பல் ஆகட்டும், இமாம் மாலிக் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஹதீஸின் ஆய்வாளர்களும் அறிவிப்பாளர்களும் இமாம் புகாரி ஆகட்டும், இமாம் மாலிக் ரஹமத்துல்லா, இமாம் முஸ்லிம் ஆகட்டும், அந்த பெருமக்கள் நீங்கள் மதாஹிபுகளுக்குள்ளே மதுகபுக்குள்ளே போய் பாருங்கள். ஹதீஸின் ஆய்வாளர்கள், திருக்குர்ஆனின் விளக்க உரையாளர்கள், மொத்தத்துக்குள்ளே நீங்கள் போனால் இவர்களெல்லாம் எங்கே ஜொலிக்கிறார்கள்? இவர்களுக்கு பின்னால் அவர்களை பெற்றெடுத்த தாய் அந்த விளக்கை இங்கே ஏற்றி வைத்தார்கள். பெண்கள் ஜொலிக்க வேண்டும். பெண்கள் தடம் புரண்டு விடக்கூடாது, அமைதி இழந்து விடக்கூடாது, ஒழுக்கம் சாராக வளர்ந்து விடக்கூடாது. பெண்களுக்குள்ளால் மார்க்கம் நாளைய தலைமுறைகளை ஹயாத்தாக்க இருக்கிறது. ஒரு காலம் நம்ம விலகினப்பட்டோம். பெண்கள் மதரசாக்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய காலங்களுக்கு முன்பு இந்த சமூகத்தில் நிறைய பேரை இழந்திருக்கிறோம், இளைஞர்களை இழந்திருக்கிறோம். இன்றைய இளைஞர்களில் பல பேர் நம்முடைய கையில் இல்லை. அவர்கள் எங்கோ அடிமைப்பட்டு போனார்கள். போதைகளுக்கும் காமங்களுக்கும் ஆபாச சிந்தனைகளுக்கும் யாருக்கு பின்னால் எல்லாமோ இந்த சமூகத்தின் இளைஞர்கள் தங்களை கொண்டு இன்றைக்கு பணை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாளைய தலைமுறை நம்முடைய வீட்டிலிருந்து ஒவ்வொரு தாயும் அல்லாஹுவையும் ரசூலையும் நமது பிள்ளைகளின் இதயங்களில் வெளிச்சமாக்க வேண்டிய கடமையை நாம் ஆசைப்படுகிறோம். அதற்கே இந்த நிஸ்வான்கள் இன்றைக்கு இங்கே கிட்டத்தட்ட எத்தனை பேர் சனது? 8 பேர் சனது வாங்குறாங்க. அல்லாஹ் தௌபீக் செய்யட்டும். அடுத்தடுத்த காலங்களில் இது 80ஐ 10ஆக பெருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌபீக் செய்வானா? நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும். உங்க மனைவி பரவாயில்லை, கொண்டு இங்கே சேருங்கள், அவர்கள் ஓதட்டும். உங்கள் பெண் மக்கள் நிக்காக ஆனாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் உருவானால் உங்க குடும்பம் அமைதியாகும். இல்லை மனைவி எனக்கு கட்டுப்படலை, மதரசாவில் கொண்டு விட்டு பாருங்கள். அவர்கள் உங்களை தூக்கி சுமக்கும் இடம் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத இடமாக இருக்கும். அத்தனை ஒழுக்கத்தை இந்த நிஸ்வான் தரும், அத்தனை பண்புள்ளவர்களை உருவாக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அழகிய முன்மாதிரி பெற்றோர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம எப்படி இருப்போமோ அப்படி பிள்ளைகள், நம்ம பேச்சை பிள்ளைகள் கவனிப்பாங்க, நம்ம பார்வையை கவனிப்பாங்க, நம்ம செயலை கவனிப்பாங்க. உலகத்தில் பிறந்த பிள்ளைகள் முதலில் பார்ப்பதும் கண்காணிப்பதும் முதலில் கேட்பதும் தாய் தந்தையின் வார்த்தைகளையும் நிகழ்வுகளையும் நிலைகளையும் தான். என் தாய் எப்படி என்று நான் பார்க்கிறேன், அப்படிதான் அந்த பிள்ளை உருவாகும். நீங்க பின்னால பார்த்தா சில பிள்ளைங்க மூர்க்கமா உருவாகிட்டாங்கன்னா அந்த மூர்க்க குணம் பெற்றோர்களில் யாரிடத்திலேயாவது இருந்திருக்கும் என்று எழுதுகிறார்கள். பிள்ளைங்கள்ட்ட மூர்க்கம் பெற்றோர்களின் குணம். எனவேதான் பிள்ளைகளை வளர்க்க துவங்குவதற்கு முன்பாக நீங்கள் அழகாக வளர்ந்து விடுங்கள் என்று ஹதீஸின் விளக்க உரையில் பெருமக்கள் எழுதுவார்கள். நீங்க அழகா உருவாகணும். உறுதியுடைய பெண்கள். அஸ்மா பின்த் யஸீதை பற்றி நான் படித்தேன். வரலாற்றில்
அன்னை அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா ஹதீபத்துன் நிசா, அம்மாவுக்கு பேரு. பெண்களுக்கெல்லாம் மார்க்கத்தை உறக்கச் சொல்லும் பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்தியை பெண்களினுடைய மட்டத்துக்குள்ளால் கொண்டு சேர்க்கிற பொறுப்பில் ஹஸரத் அன்னை அஸ்மா பின்த் யஸீத் இருந்தாங்க. அம்மாட்ட இருந்த வீரம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த வீரத்துக்கு பின்னால் உருவானவர்களை நீங்கள் நினைத்து பார்த்தால் இந்த சமூகத்தின் பல்லாயிரம் மார்க்கம் ஞானமுடையவர்கள் உருவானாங்க. அஸ்மா பின்த் அபீபக்கரை பார்க்கிறேன், அவர்களுக்கு இருந்த வீரம். அஸ்மா பின்த் அபீபக்கரின் வீரம். அப்துல்லா இப்னு ஜுபைர் அங்கே உருவாகிறார். ஹஜ்ஜாஜ் பின் யஸீதினுடைய கொடிய ஆட்சியை எதிர்த்து தன்னந்தனியாக போராடிய அல்லாமா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உருவான இடம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின்த் அபீபக்கர் தாயிட்ட இருந்த குணம் பிள்ளைகிட்ட வந்துடும். அதனால் அந்த தாயை வார்த்தெடுக்கிற ஃபேக்டரி தான் எங்கள் நிஸ்வான்களும் மதரசாக்கள். அவங்கள அழகாக்கி விடுவோம். நாளைய தலைமுறைகள் இந்த மண்ணை ஜொலிக்க வைக்கும் இடத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் இங்கே சில செய்திகளை பதிவு செய்யணும். வந்திருக்கிற எல்லாரும் மனசுல உண்டாக்கிக்கிறோம். வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் நம்மை நோக்கி தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். காலண்டரில் ஒவ்வொரு நாளும் தேதியை கிழிக்கிற போதெல்லாம், இன்றைக்கு தேதி, நேற்றைய தேதி முடிஞ்சு போச்சு, அதை கிழிச்சு போட்டாச்சு, இன்னைய தேதியில் நான் இருக்கிறேன். ஒரு தேதியை நான் கிழிக்கிற போதெல்லாம் வெறும் காலண்டரின் தேதியை இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நாளை நான் அழித்திருக்கிறேன், ஒரு நாளை நான் கிழித்திருக்கிறேன், முடித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு தரப்பட்ட வாழ்வதற்கான அவகாசத்தில் ஒரு நாள் முடிக்கப்பட்டிருக்கிறது. நன்கு ஞாபகம் வையுங்கள். நான் இரவில் காலண்டரின் தேதியை கிழிக்கும் போது ஞாபகம் வரும், ரப்பே என் ஹயாத்தில் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, என் ஹயாத்தில் ஒரு நாள் முடிகிறது. இன்றைக்கு நான் பிறந்த 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் 50 வருஷத்தை முடிச்சிருக்கிறேன். முடித்த காலம் எப்படி என்ற ஒரு கவனம் இருக்கட்டும். எத்தனை நாள் இருக்கிறது என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. இருக்கிறது நாள் அழகாக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம். இருக்கும் நாள் அழகாக. நம்ம முடித்த நாள் எத்தனைன்னு தெரியுமா? கரெக்டாக தெரியும். பிறந்த நாள் கொண்டாடாதவங்க இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. நம்ம எத்தனை நாள் ஹயாத்தில் முடிச்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாள் மிஞ்சி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ ஹயாத்தி வஅஸிம்னி ஃபீமா பக்கிய மின் அமாரி. ஹயாத்தில் நீ பரக்கத் செய். அது கடந்த காலமும் சரி, இருக்கிற காலமும் சரி, அந்த வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கணும். பரக்கத்துன்னு என்ன தெரியுமா? பரக்கத்துன்னு என்ன தெரியுமா? நீ கொடுத்ததிலெல்லாம் பரக்கத். ஒரு ஹதீஸில் அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீமா ரஸக்தனி, நீ கொடுத்தது எல்லாத்துலேயும் எனக்கு பரக்கத்து வேணும். பரக்கத்துனா அதுக்கு தமிழில் எனக்கு பொருள் சொல்ல தெரியாது, பொருள் சொல்லவும் முடியாது. அபிவிருத்தி, அப்படி விருத்தி, இப்படி விருத்திலாம் லிமிட்டு தான். அது பொருள். என் வாழ்விலே பரக்கத். இன்னொரு பக்கம் நீ கொடுத்ததில் பரக்கத். எல்லாரும் இதயத்தில் பதிக்கணும். ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழா கலந்தோம் போனோன்னு இல்லை. நம்ம தலைவிதி இங்கிருந்து மாற்றும் இடத்தில் நாம் விடை பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். என் ஹயாத்தில் பரக்கத்து வேணும். என்னுடைய ரப்பு கொடுத்த அத்தனையிலும் பரக்கத்து வேணும். எப்போ பரக்கத்து கிடைத்து விடுமோ அந்த வாழ்க்கையில் சருகுதல் ஏற்படாது. எப்படி? உங்க ஹயாத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துட்டா இனி சருகுதல் ஏற்படாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கில் பரக்கத்து கிடைத்தால் அந்த ரிசுக் வறுமையை நோக்கி உங்களை கொண்டு செல்லார். அந்த ரிசுக்கில் பரக்கத்தானால் அந்த ரிசுக்கு தரித்திரமான இடங்களில் செலவாகாது. அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தும் இடத்திலும் ரசூலின் கோபத்தை உண்டாக்கும் இடத்திலும் நம்ம பணம் செலவழியாது. இன்னொரு பக்கம் நம்முடைய வருத்தம் சார்ந்த இடத்தில் மருத்துவமனை செலவுகள், விபரீதமான செலவுகள் அந்த பணத்துக்கு வராது. அல்லாஹ் நம்முடைய பொருளில் பரக்கத் செய்வானா? ஆமீன் சொல்லுங்களேன். அந்த பணம் நல்ல வழியில் செலவாகும். அந்த பணம் முசீபத்தை நோக்கி சோகாது. அந்த பணத்தால் எனக்கு முசீபத் ஏற்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தாங்க, நிஅமல் மால் அஸ்ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ். நல்ல பணம் அது பாக்கியம் என்றார்கள். பணம் என்பது ஒதுக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல. நல்ல பணம் பாக்கியம். யாருக்கு? லிர்ரஜுலி ஸாலிஹ்னாங்க. மனிதர் நல்லவராக இருக்கணும். நல்ல மனிதரின் கையில் நல்ல பணமும் பாக்கியமானது. பணம் பாக்கியம், அது நல்ல பணமாக அந்த வழி, நல்ல வழி, வந்த வழியும் செலவாகும் வழியும் நல்ல வழியா இருக்குமா, அது நிஅமல் மால்னு எழுதுறாங்க. நல்ல பணம்.
வரவும் கரெக்டாக இருக்கணும், செலவும் சரியான வழியில் நோக்கி இருக்கான். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு பணம் வர்ற வழி பல பேருக்கு அது தப்பான வழிங்கிறத விட எந்த வழியில் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. எந்த வழியில் வருது, எந்த வழியில் வந்தாலும் பணம் வர வேண்டும். அதுக்கு பேர் பணமா? அதுக்கு பேர் அழகா? அது துஆவுடைய பொருள் அல்ல. நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ். பணம் வருவதற்கு முன்பாக அதை எடுக்கும் இடத்தில் இருக்கிற மனிதர் நல்ல மனிதராகவும் மாற வேண்டும். அப்பந்தான் அந்த பணம் பாக்கியம். நான் எப்போ வியாபாரத்தில் இறங்கிட்டேன், தொழிலில் இறங்கிட்டேன், பொருளாதாரத்தை வளர்க்குறேன், முடிவு செய்யணும் நான் ஒரு தொழுகையாளியாக, ஈமானுக்கு சொந்தக்காரனாக, அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவனாக, சாலிஹீன்களின் சகவாசங்களில் நான் வர வேண்டும். ஏன் தெரியுமா? நான் அப்படி வந்தால்தான் என்னிடத்தில் வந்த பணம் எனக்கு பாக்கியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணம் வர்றதுக்கு முந்தி நீங்கள் நல்லவங்களா மாறணும். நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னா முதல்ல தொழுகை எடுத்துடணும். வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா முதல்ல தீன சுமந்துன்னு வரும். அப்படி சுமந்து போனீங்களா அங்கே கிடைக்கிற பணம் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். எனக்கு பணத்தில் பரக்கத் செய் அல்லாஹ். நான் அடிக்கடி சொல்வேன், ஒது செய்யும் போது கையை கழுகும் போது இமாம் கஸாலி எழுதுறார், இப்படி ஒரு துஆவை ரசூல் ஓதியிருக்கிறாங்கிறார். அது ஹதீஸ் பலகீனத்துக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நான் இமாம் கஸாலியின் சொல்லாகவே சொல்வேன். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதாகவும் சொல்றார். ஒவஸ்ஸி லீ ஃபீ தாரி ஒபாரிக் லீ ஃபீ மாலி. 3 துஆ. அல்லாஹும்ம மக்ஃபிர் லீ தன்பி, என் பாவத்தை மன்னித்து விடு. எப்போ? ஒதுவில் போய் 2 கையும் கழுகும் போது. முகத்தை கழுகிறது இல்லை, வாயை கொப்பளிக்கிறது இல்லை. இன்றைக்கி சில பேர் கையே கழுகிறது இல்லை, எடுத்த உடனேயே வாய் கொப்பளிக்கிறவங்க இருக்கிறாங்க. எதை செய்கிறதே இல்லை. முதல்ல 3 தடவை கையை கழுகணும். அந்த 3 தடவையும் சுன்னத்துங்கிறாங்க. முஸ்தஹப்புன்னு சொல்கிற பெருமக்களுக்கு மத்தியில் சுன்னத்துன்னு சொல்கிற பெருமக்கள் ஒதுவில் போய் உட்காந்தா முதல்ல 3 தடவை கையை கழுகிறது. ஏன்னா அதில் கேட்குற துவா அல்லாஹு மக்ஃபிர் லீ தம்பி, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயா. ஒவஸ்ஸி ஃபீ தாரி, நான் வாழும் இல்லத்தை விசாலமாக்கி தருவாயா. வீடு விசாலமாகணும். வீடு இல்லை, வாடகை வீடு. இந்த துவா ஓதிட்டே வாங்க, சொந்த வீடாகும், விசாலமான வீடாகும். விசாலமான வீடுனா இடம் மட்டும் விசாலம் அல்ல, அங்கே இருப்பவர்களும் விசாலமாக இருப்பார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹும் மக்ஃபிர் லீ தம்பி ஒவஸ்ஸி லீ ஃபீ தாரி ஒவஸ்ஸி தாரி ஒவஸ்ஸி லீ ஃபீ தாரி ஒபாரிக் லீ ஃபீ மாலி, எனக்கு கொடுத்த பொருளிலும் நீ பரக்கத் செய்வாயாக. பொருளில் பரக்கத்தை ஒரு நாளைக்கு நான் 5 தடவை இல்லை 50 தடவை உதவு செய்கிறேன், 50 தடவையும் கேட்குறேன். அல்லாஹ் நம்மை கஷ்டப்படுத்துவானான்னு கேட்குறேன், சொந்த வீடு இல்லாமல் விட்டுருவானான்னு கேட்குறேன், விசாலமான வாழ்க்கை இல்லாமல் விட்டுருவானான்னு கேட்குறேன், பாவங்கள் மன்னிக்கப்படாமல் சுமையாகி விடுமா என்று கேட்கிறேன். ஏன் பாவத்தை முதல்ல கேட்டாங்க தெரியுமா? மன்னிப்பை ஏன் கேட்டாங்க தெரியுமா? எனக்கு பணம் வருவதும் வீடு வருவதும் பாவம் இருக்கும்போது வராதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் இருந்தால் இன்னல் அப்தா லயுஹரமு ரிஸ்கா பிஸ்ஸம்பி யுஸீப், ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவங்களால் அவனுக்கு வர வேண்டிய நியாமத்துகள் தடுக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேருக்கு நியாமத்துகள் கூட அவர் பாவத்தால் தடுக்கப்படுது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. நமக்கு தெரிகிறது இல்லை, நம்ம கண்ணால் காதால் பாவங்களை நிறைய செய்துடுறோம், அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுறோம்போ, நீ கஷ்டப்படலை, உன் பாவத்தால் கஷ்டப்படுகிறாய். ஏன்னா பாவம் தான் ஞாபகத்தை தடுக்கும்னு பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஒதுவுனுடைய துவக்கத்திலேயே பாவத்தை மன்னிச்சிடு, அப்புறம் வீட்டை விசாலமாக்கி பணத்தை விசாலமாக்கு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. என் ஹயாத்தில் பரக்கத்து வேணும் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கொடுத்ததிலே பரக்கத்து வேணும் என்று கேட்கிறார்கள். அதை அடுத்து கேட்ட துஆ தான் ரொம்ப பிரதானம். வஅஸிம்னி ஃபீமா பக்கிய பின் ஆமாரி, இன்னும் எத்தனை நாள் எண்ணப்பட்டது மிச்சம் இருக்கிறதோ நம்ம ஹயாத்தில். எல்லாரும் கற்பனை பண்ணிக்கங்க, நம்ம வாழ்ந்த காலம் ஒன்று இருக்குது, நீ எத்தனை நாள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஹதரத் அதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கான வயசு இல்லை, எனக்கு வயசே 30 தான் ஆச்சு. நான் கேட்குறது, 80 வயசு வரைக்கும் இருப்பேன்னு உனக்கு யாருப்பா உத்தரவாதம் தந்தது? 31 போனவங்க, 38 போனவங்க, 40 போனவங்க, நான் வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியங்களில் சிறந்த பாக்கியம் நீண்ட காலம் வாழ்வது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுக்கிற சிறந்த பாக்கியம் நீண்ட காலம் வாழ்வது. காசல்ல, பொருள் அல்ல.
அதுக்கடுத்து சிறந்த பாக்கியம் உடல் சுகத்தோடு வாழ்வது. அல்லாஹ் அந்த ரெண்டையும் நமக்கு நசீபாக்குவானாக. மூன்றாவது சிறந்த பாக்கியம் நல்ல செயல்பாடுகளோடு வாழ்வது. நிறைய பேர் வாழ்றாங்க, சுகம் இல்லாமல் வாழ்றாங்க. நிறைய பேர் வாழ்றாங்க, நல்ல செயல் இல்லாமல் வாழ்றாங்க. அந்த வாழ்க்கை பொருளற்றதும் பரக்கத்தற்றதும். வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும், வாழ வேண்டும், பாக்கியமான செயல்பாடுகளோடு வாழ வேண்டும். என் வாழ்க்கையின் காலங்களில் இன்னும் எவ்வளவு நாள் எண்ணப்பட்டது மிச்சமாக இருக்குமோ அதில் நான் எந்த சருகுதலையும் சந்திக்காமல் என்னை பாதுகாப்பாயாக. நான் உங்களுக்கெல்லாம் இங்கே சொல்ல வருகிற செய்தி, நிறைய காலத்தை முடித்திருக்கிறோம். குறைந்த காலம் மிச்சம் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கூடுதலாகவும் மிச்சம் இருக்கலாம். இனி நான் எப்படி இருக்க வேண்டும்? என் இதயம் எப்படி இருக்க வேண்டும்? என் உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வோடு எத்தனை அழகான உறவுகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும்? அவனோடு எத்தனை பெரிய நெருக்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும்? நமக்கு ஏற்படுகிற மனநிலைகளில் பல பாக்கியங்களுக்கு தடைகளை நம்ம உண்டாக்கிட்டோம். இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி உலகம் இது, பொறாமையின் உலகம் இது. ஒருத்தருடைய வளர்ச்சி இன்னொருத்தர் தாங்கிறதே இல்லை. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை பாதுகாப்பானாங்க. ரெண்டு பேரும் நண்பர்கள் உயிருக்கு உயிராக இருக்கிறாங்க. அவர் கொஞ்சம் மேலே போயிட்டா இவருக்கு பிடிக்கிறது இல்லை, அவர் டாப்பில் போனால் இவருக்கு பிடிக்கிறது இல்லை. ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க, ஒருத்தங்களுடைய வளர்ச்சி இன்னொருத்தர் தாங்க முடியல. இது அழகிய வாழ்க்கை இல்லை. நீங்கள் பயணிக்க வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. இருக்கிற நாட்கள் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கணும், அவன் அன்புக்கு சொந்தமாகணும், அவன் அன்பும் திருப்தியும் கிடைக்க வேண்டுமா? அவனை நீ திருப்தி கொள்வாயாக என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அல்லாஹ்வை திருப்திப்படுறதே நமக்கு பலகீனமா இருக்குது. அவரை பார்த்து இயங்கும் போது ரப்ப நான் திருப்திப்படலைன்னு அர்த்தம். எனக்கு கொடுத்ததை நான் பார்க்கணுமே தவிர அவருக்கு கொடுத்ததை நான் பார்க்க கூடாது. எனக்கு என்ன கொடுத்தான் அதை நான் பொருந்த வேண்டுமா இல்லையா? அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அதை நான் பார்க்கும் போதுதானே ஏற்கம் வருகிறது. அவரை குறைபட்டுக் கொள்கிற போது நான் அகப்பட்டுக் கொள்கிறேன். சஹாபாக்கள் முன்மாதிரியானவர்கள், அழகான பாடத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களின் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை தேடியே இருந்தது. அவர்களின் ஒவ்வொரு பேச்சும் அல்லாஹ்வின் அன்பு மலையில் நனைந்தே இருந்தது. அந்த மூச்சும் பேச்சும் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையாக்கி தருவானாக. சாது பின் அபி வக்காஸ், சாது பின் அபி வக்காஸ் மிகச்சிறந்த சஹாபி. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, பல லட்சம் மனிதர்களின் இதயத்தில் இடம் கொடுத்தார். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபீக் செய்யட்டும். சாது பின் அபி வக்காஸ் பல லட்சம் மனிதர்கள் இதயத்தில் இடம் பிடிச்சாங்க. எதை வச்சு பிடிச்சாங்கன்னு அவங்களுக்கு ரெண்டு அம்சம் இருந்துச்சு. ஒன்று, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற இடத்துல இருப்பாங்க, யாரையும் தன் ஹயாத்தில் குறை சொன்னதில்லை. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அந்த நசீபை தரணும். யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை குறை சொல்லலைன்னா நம்ம திருப்தி பெற மாட்டோம். பெரிய ஆட்க விஷயத்திலையும் குறை பார்க்கிறோம், பெரிய மனிதர்களை. அல்லாமா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜமாத்தை ரொம்ப பேணுவாங்க. ஜமாத்தை தொழுகை மிகப்பெரிய ஆலிம். அன்றைய உலகில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டில் வளர்ந்தார்கள் ஹஸனுல் பஸ்ரி. பெருமானார் கால்பட்ட வீட்டில் இருக்கிறார்கள். பெருமானாரை அணைத்த கரமுடைய நபியின் மனைவி உம்மு சலமாவால் வளர்க்கப்பட்டார்கள் ஹஸனுல் பஸ்ரி. நபியின் மனைவியால் வளர்க்கப்பட்டார். தனி இடம். அவங்க ஒரு நாள் மக்ரிபு ஜமாத்து கொஞ்சம் நெருக்கமாச்சு, நேரமாச்சு. பக்கத்தில் தொழுகைக்கு உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இமாமாக வர்றாங்க. வர்றவங்க யாருன்னா ஹபீபுல் அஜமி வர்றாங்க. ஹபீபுல் அஜமி, ஹபீபுல் அஜமி யாரு? அவங்களுக்கு பேர் அஜமி. இந்த அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அரபுகளை பொறுத்தவரையில் ஒரு பழக்கம், அவங்களுக்கு அரபுனா இனிமையாக பேசுகிறவங்கன்னு அர்த்தம், அழகாக உச்சரிக்கிறவங்கன்னு அர்த்தம். அஜமுன்னு சொன்னால் ஒன்றும் பேச தெரியாத ஊமைகள்னு பேர்.
அரபை தவிர மற்றவங்களுக்கு அவங்க பயன்படுத்திய வார்த்தை அஜமி. அந்த அஜமி பட்டியலில் இருக்கிறார் ஹபீபுல் அஜமி. ஹதரத் ஹஸனுல் பஸ்ரி ஜமாத்துக்காக உள்ள வந்திருக்கிறாங்க. பாங்கு சொல்லப்படுது. தக்பீர் கட்டுறதுக்கு பின்னால எழுந்திருச்சு நின்னா இமாமுடைய மெஹராபுக்குள்ளே ஹபீபுல் அஜமி போகிறார். அவங்கள பார்த்தவொன்னே இவங்க ஷக் ஆகிட்டான். மனசு கொஞ்சம் கனமாயிட்டு. ஏன்னா இவர் யாரு? அஜமியாச்சே. திருக்குரானில் ஓதுதலில் லஹன் செய்வார். லஹனே ஹஃபி ஒன்று இருக்குது, லஹனே ஜலி ஒன்று இருக்குது. அதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட விளக்க முடியாது, உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இவர் லஹன ஜலியை செய்வார். வெளிரங்கமான வார்த்தைகளில் கூட சில எழுத்து உச்சரிப்பை மாற்றி உச்சரிப்பார் என்று அவர் மீது ஒரு நிலை அல்லாமா ஹஸனுல் பஸ்ரிக்கு ஏற்பட்டுச்சு. லஹனே ஜலிலாம் ரொம்ப ஆபத்தானது. பொருளை மாத்திரும், தொழுகை பாத்திலாக்கிடும். பயந்தாங்க. ஹபீபுல் அஜமியை பார்த்த உடனே ஜமாத்து தொழணுண்டு வந்தவங்க, இமாமத்து கிடைக்கணும்னு வந்தவங்க பள்ளியா சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. தொழல, வெளியில போய் தனியா தொழுதாங்க. ரொம்ப எச்சரிக்கை என்று மாத்திரம் சொல்லுகிறேன். நான் இனி பயணமாகிற காலத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். நிறைய காலங்களில் நமது உணர்வுகள் ஒவ்வொன்றுக்கும் அடிமைப்பட்டு போனதால் அல்லாவின் அன்பை பெறுவதில் தூரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாவுடைய அன்பை பெறுறதுக்கு எதுவெல்லாம் தடையோ தூரமோ அதை விட்டு வெளியில வரணும். அல்லாவின் அன்பை அடியார்களை விட்டும் தூரமாக்குற பல காரணங்களில் முதல் காரணம் அல்லாவின் அடியார்களை குறைவாக நினைத்தது. யாரையும் குறைவாக நினைக்க கூடாது. ஆனா இங்க அவங்க நினைப்பு நியாயமானது. கராத்த தப்பு பண்ண, எழுத்த உச்சரிப்பு சரியில்லைன்னா வெளியில போயிட்டாங்க, தனியா தொழுதாங்க, வீட்டுக்கு போனாங்க, ராத்திரி தூங்கினாங்க. தஹஜ்ஜத் நேரம் அசரீதி கேட்குது. தஹஜ்ஜத்தில் அசரீதி லவ் சல்லைதா ஹல்வ ஹபீபுல் அஜமி. ஹஸனுல் பஸ்ரிக்கு கேட்ட அசரீதி, இமாம் அவர்களே, இன்றைய தினம் தாங்கள் ஹபீபுல் அஜமிக்கு பின்னால் தொழுதிருப்பீர்களேயானால் லகுஃபிரத்து தன்புக், உங்கள் மொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் தாங்கள் தொழுதிருப்பீர்களேயானால் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். துடிதுடித்து போகிறார் அல்லாமா ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆஹா, தவறு செய்துட்டோமே, துடிக்கிறாங்க. நஃப்ஸுட சொன்னாங்களா, யா நஃப்ஸல் ஹபீஸ், கேவலமான ஆன்மாவே, அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் அவன் வைத்துக்கொண்ட ஒரு நிறையான சந்தர்ப்பத்தில் நான் உன் மீது எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தேன், என்னை கவிழ்த்து விட்டாயே என்றார்கள். கவிழ்த்துட்டாயே. எத்தனை சாலிஹீன்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நோக்கி, நேசத்தை நோக்கி தன் மொத்த வாழ்வையும் அர்ப்பணித்தவர்கள் அவன் பாக்கியத்தை வாசலை திறந்து கொடுக்கிற போது அவங்க நஃப்ஸ் அவங்கள வெளியில கொண்டு போய் விட்டுரும். எச்சரிக்கையா இருக்கான். நீங்க உங்களை நம்புறதுதான் டேஞ்சருங்கிற. அல்லாவை நம்புங்க, வெற்றி பெறுவீர்கள். நம்ம மனசுங்கிறது எப்போதும் நல்லதை சொல்றதே இல்லை, அது தீமைகளை நோக்கி நம்மை எப்போதும் பயணிக்க வைக்கும். அல்லாமா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், கெட்ட நஃப்ஸே, என்னோடு இருந்து துரோகம் செய்து விட்டாயே, என் ரப்பு என் தர்ஜாவையும் அந்தஸ்தையும் உயர்த்துவதற்காக வைத்திருந்த இந்த பாக்கியம், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அந்த உயர்நிலையை இன்றைக்கு நான் அடைய வேண்டுமே, அவர் சரியா ஓத மாட்டார் என்று நல்ல தோற்றத்தில் வந்து என்னை சருக வைத்து விட்டார். எவ்வளவு அவார்னஸோடு நான் இருந்தேன், எச்சரிக்கையோடு இருந்தேன். ஆனா என்ன நீ வம்பாக்கிட்டியன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்களுக்கு அந்த நஃப்ஸ் இவ்வளவு பெரிய அளவிலே அவர்களை கொண்டு வெளியில கூட்டு போயிருக்குன்னு சொன்னா நம்ம ஏமாத்தலாம். நம்ம இல்மு எவ்வளவு லேசானது, நம்ம நிலை எவ்வளவு பகிரங்கமானது நஃப்ஸுக்கு. எனவே நான் சொல்வேன், உங்கள் வாழ்க்கை இனி அழகாக வேண்டும், அருமையான இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்கள் நஃப்ஸுகளின் எச்சரிக்கைகளில் நீங்கள் இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனம், எந்த ஒன்றுக்கும் அடிமைப்பட்டு விடாதீர்கள். எதுக்குமே அடிமையாயிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அசருக்கு பின்னால ஜாயா குடிச்சா தான் வாழ்க்கை. அப்படி அடிமையானா அசர் கொஞ்சம் முன்ன பின் ஆச்சுன்னா டீயை குடிச்சிட்டு வந்துடுவோமே வெளியில கூட்டுவோம், அசரையை காலி பண்ணி விட்டுரும். சுபுவுக்கு முன்னால டீ குடிக்க போகணும் பழக்கம், பழக்கத்துக்கு அடிமையானால் அது கெடுத்துரும்.
தைசா அப்துல் தீனார் ஒ தைசா அப்துல் தராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காசுக்கும் பணத்துக்கும் அடிமை போனவங்க நஷ்டவாளி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன நஷ்டவாளி, காசுக்கு என்ன அடிமை? அந்த ஹதீஸிலிருந்து நூற்றுக்கணக்கான செய்திகளை, எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமையாகாதீர்கள், என்னால் அது இல்லாட்டா முடியாது, அது அழகான வாழ்க்கை அல்ல. டீ குடிக்கிறது தப்பு இல்லை, டீக்கு அடிமையாகிறது தப்பு. சாப்பிடுவது தப்பல்ல, அதுக்கு அடிமையாகுவது தப்பு. உலகத்தில் நான் அழகான ட்ரெஸ் அணிவது தப்பல்ல, அதற்கு அடிமையாகுவது தப்பு. அடிமை என்றால் அதுக்கு முக்கியத்துவம் மற்றவைகளுக்கு பின்னோக்கணும். தொழுகை கூட பின்னால போயிடும், இது முக்கியமாயிடும். கொஞ்சம் அழகான ட்ரெஸ்ஸு போட்டால் பள்ளிவாசலுக்கு வரணும், கரெக்டு தான். பள்ளிவாசலுக்கு நேரம் வந்துச்சுன்னா அப்புறம் நீ அழகான ட்ரெஸ்ஸை தேடினா ஜமாத்து மிஸ் ஆயிடும். தைசா அப்துல் தீனார் ஒ தைசா அப்துல் திர்ஹமுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான செய்திகளை ஹதீஸின் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். உலகத்தில் எந்த பொருளுக்கும் நீ அடிமையானால் அல்லாஹ்வின் ஆனந்தமான இடத்தை நோக்கி நீ எப்போதும் சேர்வதற்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம கவலை எல்லாம் மக்களின் இதய துடிப்பு அல்லாஹ் அல்லாஹ் என்று துடிக்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வாரா. இந்த பையத்து கொடுக்கறது, பெரியார்களுடைய தொடர்பில் வந்து நனைகிறதுலாம் வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் கொடுக்குற பையத்துக்கு பின்னால் ஒவ்வொரு கல்பும் அல்லாஹ் அல்லான்னு சொல்ல வச்சிடறது. அவர் பெட்ரூமில் படுப்பார், கல்பு அல்லான்னு உச்சரிக்கும். அந்த வாழ்க்கை கிடைத்தால் நீ எங்கிருந்தாலும் மௌத்து கூட அல்லாஹ் தான் முடியும். மௌத்து கூட அல்லாஹ் தான். இன்னைக்கு பள்ளிவாசலில் நிற்கிறார், அல்லாஹ் என்று தக்பீர் கட்டினார், அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நினைவு மௌத்தாகி நிற்கிறார். இதல்ல அழகான வாழ்க்கை. சாது பின் அபி வக்காஸ் மக்கள் இதயத்தில் இடம் பிடிச்சாங்க. பல லட்சம் மனிதர்களால் பெருமானாருடைய சஹாபி எங்க பிடிச்சாங்கன்னா, முதல் விஷயம் யாரையும் குறை சொன்னதில்லை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு அந்த வாழ்க்கையை நசீபாக்குவானாக. இன்னைக்கு பள்ளிவாசல் உட்காந்தே குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு மூணாவது ஆளை பார்த்து எப்போ அண்ணன் போகிறாரு அவரை நல்லா கவனிச்சுக்காங்கிறது. அவர் பார்ப்பார், போகிறாரு, போகட்டும் பிறகு சொல்கிறார். அவர் போன பின்னால் 1 மணி நேரம் அவரை பற்றி தான் கதை பேசுகிறார். அதில் நிறைய பள்ளிவாசலில் மக்களுடைய கருப்பொருளாகவே இமாம் தான் தொடங்குவார். இமாம் வச்சு தான் சப்ஜெக்டு. சாதாரண மக்களை குறை பேசக்கூடாதுங்கிறத தாண்டி பெரிய மனிதர்கள் விஷயத்தில் நாவை நீட்டாதீர்கள் என்றார் இமாம் ஹஸாலி. சாலிஹீங்கள் சாலிக்கீங்கள் அல்லாஹ்வுடையவர்கள், அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவர்களை பற்றி பேசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, லா தகூலு ஸல்லத்தல் ஆலிம், ஒரு ஆலிம் தவறு செய்தால் அதை நீங்கள் பேசாதீர்கள், ஒரு ஆலிமின் சருகுதலை சொல்லாதீர்கள். ஏன்? கதுதசூல், அந்த சருகுதல் இப்ப இருக்கும், கொஞ்ச நேரத்தில் நீங்கிவிடும். ஏன்? அவர் கல்பில் அல்லாஹ்வே இருக்கிறார், இல்ம் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பேச வந்துட்டோம், அல்லாஹ் விட்டு விலகி போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் கொடுக்கிற இந்த சனது விழாவின் வழியே உங்கள் இதயத்திற்கு கொடுக்கிற பாடம், உங்கள் நாவுகள் இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரை குறித்தும் பேசிவிடாதீர்கள், குறை சொல்லி விடாதீர்கள். குறிப்பாக சாலிஹீங்கள் சாலிக்கீங்கள் இல்முடையவர்கள், அல்லாஹ்வின் அன்பில் வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள், அவர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய கவனம் இருக்கட்டும். அவர்கள் தவறு செய்வார்களா, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சொந்தம். அவர்கள் நல்லவர்களா, நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள்? தெரியாதல்லவா? இன்னைக்கு நிறைய ஊர்களில் கிராமங்களில் அடுத்த வீட்டு மீது அபிப்பிராயம் நல்லதில்லை, எதிர்த்த வீட்டு மேலே அபிப்பிராயம் நல்லதில்லை. உங்கத்து பக்கத்து வீட்டுக்காரர் மீது நல்ல அபிப்பிராயம் வையுங்கள் என்றார்களா இல்லையா நபிகள் நாயகம்? பக்கத்து வீட்டோடு தொடர்பில் இரு என்றார்களா இல்லையா? பக்கத்து வீட்டுக்கு உபகாரம் செய்கின்றார்களா இல்லையா? உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்களா? ஆமா நாயகமே, பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கி வருவாயா? வருவேன். அப்படி வாங்கி வரும்போது உன் பக்கத்து வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று பார். இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து வாங்கி வருவாயா? எங்கே மார்க்கம்? குறை சொல்லக்கூடாது என்பதை தாண்டி உபகாரமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. குறை சொல்றது இல்லை, உபகாரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் நிலைக்க வேண்டும், திளைக்க வேண்டும். எனக்கு தரப்பட்ட நேரத்தில் மிக சரியாக முடிக்கும், அதற்கு கொஞ்சம் கூடுதல் டைம் தந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் இதயங்கள் வெளிச்சமானால் நாட்டில் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் நாம் பலியாக மாட்டோம், பாதுகாக்கப்படுவோம். நிறைய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்கிறோம். சோதனைகள் வீட்டில் மாத்திரம் அல்ல, நாட்டிலும் தொடர்கிறது. நாம் இருக்கிற எல்லா இடத்திலும் சோதனை. பொருளிலே நஷ்டம், வீட்டிலே நிம்மதி இல்லை, எங்கு போனாலும் மன உளைச்சல். ஏன் என்று கேட்கிறேன்.
நிம்மதி நமது சொத்து, சந்தோஷம் நமது வாழ்க்கை. எங்கே இழந்தோம்? சஹாபிகளை பாருங்கள் என்கிறேன். யாரையும் என் ஹயாத்தில் நான் குறை சொன்னதில்லை. இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அதில் ஒரு பொழுதும் நான் திருப்தி குறைந்த நிலையில் வாழ்ந்ததில்லை. அவன் எதை கொடுத்தாலும் பொருந்திக்கிட்டேன். அல்லாஹ் இந்த ரெண்டையும் நம்ம சொத்தாக்கி தருவானாக. இங்கிருந்து நீங்கள் போகிற போது எடுத்துட்டு போங்க. உங்களால் இன்னொருத்தர் தொந்தரவு பெற மாட்டார். வல்லாஹி லா யதுகுலுல் ஜன்னா, வல்லாஹி லா யதுகுலுல் ஜன்னா, அல்லாஹ் மீது சத்தியம், அவன் சொர்க்கம் போக மாட்டான். 3 தடவை. யார் யா ரசூலல்லாஹ்? அல்லதீ லா யாமுர் ஜாருஹு பவாயிகா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நோவினை கொடுக்கிறாருங்கிற பயம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆள் எனக்கு தொந்தரவு கொடுப்பானேன்ட்டு உன்னை பற்றி உன் பக்கத்து வீட்டுக்காரன் பயந்துகிட்டே இருக்கிறானா, நீ சொர்க்கமே போக மாட்டாய். தொழுகை, நோன்பு, வணக்கம், தர்மம் என்னாச்சு? அதை தாண்டி அவன் அச்சுகிறான் அல்லவா? உன்னுடைய நோவினை அவன் பயப்படுகிறான் இல்லையா? நீ தொழுத தொழுகைக்கு மேல நரகமே உன் பலியாக மாறிவிடும். ஹதீஸ் இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க. இன்றைக்கு நோவினைகள் சர்வசாதாரணமாக, அடுத்தவர்களை காயப்படுத்துவதிலே ஆனந்தம். அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் பொருந்திக்கிட்டேன்னா அதுல தான் ஒரு அருமையான இடம். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே போனாலும் ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். அவங்க மதீனாவில் வாழ்ந்தாங்க, பல நாடுகளுக்கு போகிறாங்க. எல்லா நாட்டிலையும் அவங்க வர்றாங்கன்னா செய்தி பரவிடும். அங்கே இருக்கிற சஹாபாக்கள் செய்தி பரவுறது முக்கியம் இல்லை, கூட்டம் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. ஏன் நிற்பாங்கன்னா, சாது பின் அபி வக்காஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நசீபை அல்லாஹ்ட்ட வாங்கி கொடுத்தாங்க. என்ன நசீபுனா, அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். முஸ்தஜாபு தாவா, துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறவர்கள். மதீனா வந்தாங்க. அல்லாமா அப்துல்லா இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு சாயிப் அவங்கள பார்க்குறாங்க. எங்கள் தகப்பனார் நிற்கிறாங்க அந்த சபையில். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, சாயிப் இப்னு யஸீத் மதீனா இவங்க வர்றாங்க, மக்கா வர்றாங்க. தெரிஞ்ச போது மக்காவில் பெரிய கூட்டம். வந்தவங்க பூரா யாரு தெரியுமா? நோயாளிகள் வந்தார்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க, கைகால் ஊனமானவங்க வந்தாங்க, கண் பார்வை தெரியாதவங்க வந்து நிற்கிறாங்க, வரிசையாக நிற்கிறாங்க. எதற்கு? சாது பின் அபி வக்காஸ் வருகிறார்கள். அவங்க துஆ கேட்டா நம்ம கண்ணுக்கு கூட பார்வை கிடைக்கும். அல்லாஹ் எங்க அவங்கள தேர்ந்தெடுத்தான்? அவங்ககிட்ட இருந்த அந்த சிஃபத்துகள். இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், அத்தீபு துஅமத் துஸ்தஜபு தஅவத்துக். யார சொல்லலாம், நான் துஆ கேட்டால் அல்லாஹ் கொடுக்கணுமேன்னு கேட்டாங்களாம். நபி சொன்னாங்க, ஒரே ஒரு வேலை செய்ய கிடைச்சிக்கிடும். என்ன வேலை செய்யணும் யார சொல்லலாம்? நல்லா சாப்பிடணும், ஹலாலா சாப்பிடணும். நீ சாப்பிட்ற உணவுல மட்டும் ரொம்ப கவனம், ஹராம் மட்டும் கலக்காம பார்த்துக்கா. நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னைக்கு நம்ம துஆ கேட்குறேன், ஏன் கிடைக்கல, எனக்கு அச்சம் இருக்குது, அல்லாஹ் கொடுக்கறது இல்லையே அப்படின்னு வருத்தம் இருக்குது. அல்லாஹ் நீதமானவன் என்றான் தன்னை பற்றி. உனக்கு கொடுக்காம இருப்பது எனக்கு என்ன லாபங்கிறான், உனக்கு கொடுத்ததால் எனக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறான். வாங்குற தகுதியை நீ இழந்திருக்கிறாய் என்கிறான். என்றைக்குமே நான் குறையை என் மீது பார்ப்பதில்லை, அங்கேதான் நான் விலகீனப்பட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹமத்தை செய்யட்டும். எந்த மனிதன்? அமீருல் மோமினீன். எங்கிட்ட எதையாவது ஒரு குறையை பார்த்து அவர் என்னிடத்துல வந்து இந்த குறை உங்க வாழ்க்கையில் இருக்குது என்று சொல்லிவிட்டால் அவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டுமாக. இன்னைக்கு நம்ம குறையை நம்மள்ட்ட வந்து சொல்றாரு பாருங்க, அவர் தான் நமக்கு எதிரி. அதில் நீங்க கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்கன்னு சொன்னா அன்னிலிருந்து அவர் நமக்கு எதிரி. அவருக்கு நம்ம என்னென்ன பத்வா செய்யணுமோ அத்தனையும் செய்து ஆளை கொண்டு கபூர்ல வைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் இப்படி ஒரு மனிதனுக்கு ரஹமத்து செய்யட்டும். என்னிடத்தில் குறை இருப்பதை கண்டு சொன்னார். ஆனா ஒரு நிபந்தனை இருக்குது, யாருடைய குறையையும் அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. செலுந்தாலும் சொல்லுவாங்க, அதை ரகசியமாக அவரை பார்த்து சொல்லி திருத்த வேண்டும், பகிரங்கப்படுத்தி திருத்தாதீர்கள். நான் பெத்த பிள்ளைய கூட இன்னும் 2 பிள்ளைங்களோடு இருக்கும்போது அவர்களின் குறையை சொல்லாதீர்கள். நாங்கள் செலுந்தாலும் என் பையனை தப்பு இருக்குது, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்போடு வந்திருக்கான், என் பையனை அவனுக்கு முன்னால் நான் திட்டக்கூடாதுன்னாங்க, அவனுக்கு முன்னால் என் பையனுடைய குறையை சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள். என் பிள்ளை
நான் 1000 பேசுவேன், அனுமதி இல்லைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சங்கையாக நடப்பதுதான் என் ஷரியத் என்றார்கள். என் பிள்ளை என்ன மதிக்கலைன்னா, நீங்க பிள்ளைய கண்ணிய குறைவா நடத்தினா எப்படி மதிப்பான் அவன்? ஒரு அழகான மார்க்கம் இது, அருமையான வாழ்க்கை இது, மிகச்சிறந்த தத்துவம் தந்த ஷரியத் இது. நான் நிறைய இடத்தில் வாழ்வதற்கு 1000 பேர்கிட்ட போய் வழி கேட்கிறேன், வழி சொன்ன வல்லல் நபியை தானே மறந்து விடுகிறேன். அங்கே இருக்கிறது வழி. வரிசையா நிற்கிறாங்க. அதுல ஒருத்தர் பெரிய விஷயம் என்னன்னா, கண் தெரியாம வந்து நிற்கிறார். சாத் பின் அபி வக்காஸ் வந்துட்டாங்கன்னு கையை பிடிச்சி முத்தமிட்டு, வாப்பா பார்வை இழந்துட்டோம் வாப்பான்னா. சரி, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், லேசா கண்ணில் கையை வச்சாங்க, கண் பார்வை கிடைச்சிக்கிட்டு. கால் ஊனமா ஒருவர் வந்தார், அந்த காலை பிடிச்சி துவா செய்தாங்க, அவர் நடந்து போகிறார். நோயாளிகளாக, பாதிக்கப்பட்டவர்களாக, உறுப்புக்கள் இழந்தவர்களாக, கண் பார்வையில் குறைவுடையவர்களாக வந்து நின்றவர்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஸஅத் பின் அபி வக்காஸின் உயிரோட்டமான துஆவின் பரக்கத்தால் மங்களமாகி மகிழ்ச்சியாகி விடைபெறுகிற நேரம் ஹஜ்ரத் ஸாயிப் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வந்தாங்களாம். சாச்சா என்ன தெரியுதான்னு கேட்டாங்க. என்ன உங்களுக்கு தெரியுதா? அப்துல்லா இப்னு ஸாயித் சொல்றார், சாச்சா என்ன உங்களுக்கு தெரியுதா? எப்படி தெரியும்? அவங்க துவா செய்கிற அந்த காலத்தில் இருக்கிற ஸஅத் பின் அபி வக்காஸ் கண் பார்வை தெரியாமல் இருக்கிறார். அவங்களுக்கு கண் தெரியாது. என்ன தெரியுதா? உன் குரலை நான் கேட்டிருக்க மகனேன்னாங்க. அல்லாஹ்ட்ட ஒரு பெரிய நியாமத்து என்ன தெரியுமா? பார்வையை அல்லாஹ் எடுத்துட்டா செவி புலனில் ஒரு சக்தி கொடுப்பான். எந்த சக்தி? யார் ஒரு தடவை அவர்கிட்ட பேசிட்டா 5 வருஷம் கழிச்சு அந்த குரலை கேட்டால் அவரை கரெக்டா அடையாளம் சொல்லும் சக்தி. கண்ணுடைய பவர் எடுத்துட்டா வைங்களேன், செவி புலனை அதிகமாக்கிடுவான். எங்க பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வருவார், பார்வை தெரியாது, 30 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறார். எல்லாரும் சலாம் சொல்லுவாங்க, பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நான் சலாம் சொல்லுவேன், ஹஜ்ரத் எப்படி இருக்கீங்க? அவர் கண்ணே தெரியல, ஹயாத்தில் ஒரு தடவை கூட என்னை பார்த்ததும் இல்லை, என் கோலமும் தெரியாது. அவருக்கு நான் அடிக்கடி வரும்போது சலாம் சொன்னதை வச்சு நான் சலாம் சொல்லிட்டா உடனே ஹசரத்தும்பார். என்ன காரணம்? இந்த பவரை எடுத்து அல்லாஹ் இந்த பவரை கூட்டிடுவான். ரப்புடைய சுன்னத்து. எந்த நியாமத்தையும் இன்னொரு நியாமத்தை அல்லாஹ் பகரமாக்காமல் பிடுங்கிறது இல்லை. எந்த நியாமத்தையும் உங்களிடத்தில் மாற்றம் ஏற்படாமலும் எடுப்பதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் எந்த மனிதர்களிடத்தில் இருந்தோம் அவன் கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் எடுப்பதில்லை, எதுவரையிலும் எடுப்பதில்லை. அவர்கள் அல்லாஹ்வோடு நடந்த அழகிய வாழ்க்கையை வேறு திசையை நோக்கி மாற்றிக்கொள்வார்கள் என்றால் அப்போது அவங்களுக்கு கொடுத்த நியாமத்தையும் அல்லாஹ் மாற்றிடுவான். அல்லாஹ் வசதியை கொடுத்தான், நீ நல்ல நிலையில இருந்தால் இன்னைக்கு அந்த வசதியை கொண்டு தப்பாக போகிறாயா, அதை மாற்றி இன்னொருத்தர் கையில் அல்லாஹ் கொடுத்துருவோம். பணக்காரனா இருந்தானே ஏழை ஆயிட்டியே, தப்பு அல்லாஹ் மேலே இல்லை, ஓ மேலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேட்கிறார், பாப்பா எல்லாத்துக்கும் துவா செய்தீங்க, கண் பார்வை தெரியாதவங்க கண் பார்வையோடு போனாங்க, ஊனமானவங்க நடந்து போகிறாங்க, அல்லாஹ் பெரிய பாக்கியம், நீங்கள் வாழ்கிறதும் பாக்கியம், நீங்கள் பயணம் செய்கிறதும் பாக்கியம். உங்களுக்காக லவ் தஅவுத லினஃப்ஸிக துஆஅன் வாஹிதா, ஒரே ஒரு துஆ தங்களுக்காக தாங்கள் கேட்டால் நாங்கள் பாக்கியம் பெறுவோமே என்றார். ஒரு துஆ தங்களுக்காக தாங்கள் கேட்டால் நாங்கள் பாக்கியம் பெறுவோமே. என்ன துஆபா? அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஐயருத்த அலைக்க பஸரக், உங்கள் கண் பார்வை எழுத்த அல்லாஹ் உங்கள் கண் பார்வையை திரும்ப கொடுக்கணும்னு கேளுங்களேன், நீங்க பார்வை உள்ள சஹாபி ஆகிடுவீங்க. எங்களுக்கு பாக்கியம் இல்லை. எத்தனை ஊருக்கு நீங்க போவீங்க, எத்தனை ஆயிரம் மக்களுக்கு துஆ செய்வீர்கள் என்று சொன்ன போது அவங்க சொன்னாங்களா, யா புனை, என் அன்பு மகனே, என்னை ஒரு காலத்தில் பார்வையில் வைத்து பார்த்து அழகு பார்த்த அல்லாஹ் இன்றைக்கு பார்வையை எடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு எனக்கு கண்ணை கொடுத்து அழகு பார்த்தான் அல்லாஹ், இன்றைக்கு கண்ணை எடுத்து அழகு பார்க்கிறான். அன்றைக்கு கொடுக்கும் போது அவனுக்கு அது பிரியமாக இருந்தது, இன்றைக்கு எடுக்கும் போது அவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. கல்லாவுல்லாஹி ஹப்பு இலைய மின் ரத்தி பஸரி, எனக்கு பார்வையை தான் அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் பார்வையை கொடுத்துருவான், அது எனக்காக கேட்ட துஆவா ஆயிடும். என் ரப்பினுடைய முடிவு நான் பார்வை இல்லாமல் இருக்கணும்னு இருக்குது, அவன் முடிவுதான் என் பார்வை கிடைப்பதை விட எனக்கு திருப்தியானது என்றார்.
கலாவுல்லாஹி அஹப்பு இலையா மின் ரத்தி பஸரி, என் கண்ணுக்கு பார்வை கொடு என்று நான் கேட்டால் அவன் கொடுப்பதற்கு தயார். அது என் முடிவாக இருக்கிறதே, என் ரப்பின் முடிவை நான் பொருந்திக் கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. இன்றைக்கும் அவன் கண் தெரியாமல் நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அந்த முடிவுதான் எனக்கு பிரியம் என்றார்கள். சாது பின் அபி வக்காஸ் வானின் உச்சத்தை தொடுகிறார்கள். எதனால் தொட்டார்கள்? யாரையும் குறை சொன்னதில்லை, ரப்பின் எந்த முடிவையும் பொருத்தமில்லாமல் வாழ்ந்ததில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாராக. நான் நிறைவுபடுத்துகிறேன், ஒரு பொற்காலம் இது. நமக்கு அவன் ஹயாத்தை கொடுத்தான், அது பெரிய பாக்கியம். எத்தனையோ சருகுதல் நடந்திருக்கலாம், நான் வணக்கத்தில் கொஞ்சம் பலகீனமாக இருந்திருக்கலாம், தொழுகையை கூட விட்டு இருக்கலாம், நோன்பை விட்டு இருக்கலாம், தர்மங்களை விட்டும் தூரமாக இருக்கலாம், ஆயிரம் பேர்களை இந்த நாவுகள் குறை சொல்லி இருக்கலாம். நிம்மதியான மனிதர்களை கூட அவர்களை நிம்மதியோடு நான் எத்தனையோ போர் செய்திருக்கலாம். இன்றைக்கு நடந்த காலத்தை எல்லாம் மன்னி கேட்டோம், இனி இருக்கும் காலத்தை நல்லதை நோக்கி பயணிக்க செய்வானாக. இனி ஒரு தொழுகை நம்ம விடக்கூடாது, எல்லாரும் முடிவெடுக்க தௌஃபீக் செய்வானாக. ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. ரமலானின் பகல் நம்ம வீட்டில் அடுப்பு எரியக்கூடாது, நோயாளிகள் விதிவிலக்கு. அல்லாஹ் ரமலானையும் பாக்கியமாக்க செய்வானாக, விசாலமான உள்ளத்தை தருவானாக. யாரையும் சஞ்சலப்படுத்தாமல் சங்கடப்படுத்தி விடாமல், நாவால் யாருக்கும் மனப்போராட்டங்களையும் மன உளைச்சலையோ கொடுத்து விடாமல் நாவை பேணி காக்க தௌஃபீக் செய்வானாக. எத்தனை நாள் பாக்கி இருக்குது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை நினைச்சு வாழ்வோம், இருக்கிற காலத்தை பொற்காலமாக்குவோம், அவன் தொடர்பில் வருவோம். அவனை மறக்கும் வாழ்க்கையை விட அவனுக்கு நாம் செய்கிற துரோகம் வேறொன்றும் இல்லை. காலமெல்லாம் கொடுத்தான், கேட்கும் போதும் கொடுத்தான், கேட்காத போதும் கொடுத்தான், ஆசைப்பட்டதையும் கொடுத்தான், வேணுமா என்று நீ நினைத்ததையும் கொடுத்தான். அவன் இல்லை என்றால் நீ டோட்டலா முடிந்து போயிருப்பாய். உன்னை விண்ணிலும் மண்ணிலும் விமானத்திலும் பாதுகாத்தான். அவனை நீ மறப்பதை விட துரோகம் என்ன இருக்கிறது? மறக்கலாமா நீ என்று கேட்கிறேன். உன்னை பாதுகாத்தவனை, உணவளித்தவனை, உடையளித்தவனை துன்பத்தில் கையேந்தினாயே, காப்பாற்றினானே, நீ அவனை மறப்பதும் அவனை விட்டு விலகுவதும் அவன் திக்ர் உன் நாவில் வராமல் இருப்பதும் பள்ளிவாசலுக்கும் உனக்கும் தூரம் ஏற்படுவதும் உன் குடும்பமும் உன் நண்பர்களும் உன் நாவால் நோவினை பெறுவதும் அவனுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நினைத்து பார்த்தால் இனி வரும் வாழ்க்கை அழகாகும். அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை நானும் நீங்களும் நமது குடும்பமும் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே எங்கள் சனது பெறுகிற ஆலிமாக்களே, உங்கள் சேவை நிறைய இருக்கிறது. சஹாபியத்தான பெண்களை எத்தனை காரியங்களில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி அழகு பார்த்தார்களோ, நீங்கள் ஹதீஸுக்குள்ளே வாருங்கள், குர்ஆனின் விளக்கத்தை தர வாருங்கள். உங்கள் வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஈமானையும் ஹிதாயத்தையும் நீங்கள் கொடுக்கிற பாலோடு உங்கள் மார்பகத்தில் அவர்கள் வாய் சுவைக்கிற போது இதயத்தில் ஈமானை சுவைக்க வையுங்கள் என்றும் உங்களுக்கு சோபனம் சொல்லி அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதற்கு காரணமான நிர்வாகிகளை, உஸ்தாதுமார்களை, உலமாக்களை பொருந்திக் கொள்வானாக. இதற்கு உதவி செய்தவர்களை பொருந்திக் கொள்வானாக. சமூக இளைஞர்களை பாதுகாப்பானாக. நம்முடைய வீட்டு பெண்களை கண்ணியமாக்குவானாக. வேலையில்லா இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக. ரப்பை மறந்து வாழ்பவர்கள் அவன் நினைவில் மூங்க தௌஃபீக் செய்வானாக. சோதனையும் மன உளைச்சலும் வியாதிகளும் யாரை பாதித்திருக்குமோ நிரந்தரமான ஷிஃபாவை எங்கள் நிஸ்வானின் பட்டமளிப்பு விழாவின் பரக்கத்தால் ரப்பை நீ வழங்கி விடுவாயாக. ஹயாத் வரையிலும் விடும் மூச்சும் எழும் பேச்சும் ஒரு சிந்தனையாக்கி வைப்பாயாக. ஓடும் இரத்தம் ஒரு நிஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பாயாக. நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. எங்கள் பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் பரக்கத் செய்வாயாக. ரிஸ்கிலும் பரக்கத் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசங்களை ஏற்படுத்தி சுவனத்திலும் தொடரச் செய்வாயாக. எந்தெந்த குடும்பங்களில் கணவன் மனைவி நிம்மதியாக இல்லையோ, திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவி பிரிந்து கிடக்கிறார்களோ, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ரப்பே, அறியாத தவறுகளை யாரோ செய்கிறார்கள். பிறந்து கிடக்கிற குடும்பங்களை, கணவன் மனைவியின் உறவுகளை இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால், சங்கை மிக்க எங்களுடைய ஷேகுனா போன்றவர்கள் உலமாக்களின் பரக்கத்தால் இணைத்து வைப்பாயாக. பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பாயாக. கணவன் மனைவியர்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்துவாயாக. அதுதான் நாளை அழகான தலைமுறைகள் உருவாக தௌஃபீக் செய்யும் ரப்பே. எங்கள் வாழ்க்கை முழுக்க நிம்மதியை தருவாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக.
அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானா. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. இந்த மதரசா கயாமத் வரைக்கும் நடக்க செய்வானாக. நம்முடைய வீடுகளில் இருக்கிற நமது பெண்கள் மகளாகட்டும் மனைவியாகட்டும் தாயாகட்டும் இந்த நிஸ்வானில் கொண்டு சேருங்கள். நாளைய தலைமுறை அழகாகும், இன்றைய வீடு சொர்க்கமாகும் என்று சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வானாக. உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை எங்களது சிறப்பான JMA அரபு கல்லூரியினுடைய முதல்வர் அல்லாமா நூருல் அமீன் ஹதரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து தரப்பட்ட நேரம் ஒரு நிமிடம் முந்தாமலும் பிந்தாமலும் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.